எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த நேரத்தில் கூட இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நற்செய்தி. இந்த நாட்களில் என்னோடய வாழ்க்கை முடிந்து விட்டது. நம்பினவர்கள்லாம் கைவிட்டார்கள். தாய் தகப்பன் எல்லாரும் கைவிட்டார்கள். நான் அனாதை போல இருந்து என் வாழ்க்கை முறிந்து போயிட்டு, என் வாழ்க்கை அழிந்து போச்சுன்னு சொல்லி மனம் அடைந்து கலங்கி கொண்டு கண்ணீரோட வேதனையோட துக்கத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நேரம் வாழ்ந்து கொண்டு வரலாம். ஆமேன். இந்த நாள்லேயும் கூட கர்த்தரோட வார்த்தை ஒன்று சொல்லுகிறது. ஏசாயா 42:3 நெறிந்த நாளில் முறியாதபடி மங்கி எரியிற திரிய அணையாதபடி காப்பாற்றுகிற தெய்வம் இயேசு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் நெறிந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில் அவங்க ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் நீங்கள் நெறிந்து போயிருக்கலாம். நாணலுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செடி, நல்லா வளர்ந்து வரும். அது நிழலில் அநேக பேர் வந்து ஆசிரியக்கப்படுவார்கள். ஆனால் நன்மை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் முறித்து போட்டு விடுவார்கள். ஒரு காற்று வரும்போது அது நெறிந்த அந்த நாளல் செடி முறிந்து நெறிந்து போய்விடும். அந்த நேரத்தில் அது என்ன வாழ்க்கையை குறிக்குதுன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நல்ல நாணலை போல வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் வஞ்சகங்கிற ஒரு காற்று வரும், துரோகங்கிற காற்று வரும், நிந்தைகளை காற்று வரும், பாவங்கிற ஒரு காற்று வரும். வந்து நம்மளை கீழே தள்ளி நெறித்து போட்டுவிட்டு அது போய் நம்மளை ஏறி மிதித்து போய்கொண்டே இருக்கும். அந்த நேரம் தான் நம்ம எல்லாம் கைவிட்டார்களே, எல்லாம் நம்பினவர்கள் புது உறவு கிடைத்தவன்னு ஓடிட்டார்கள்னு கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை போச்சுன்னு இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வார்த்தை நம்மளுக்கு வருகிறது. நெறிந்த நாளனை முறியாதபடி வங்கேறி திரி அணையாதபடி அவனை காப்பாற்றுவேன் சொன்ன தேவன். இந்த நாட்களை பயப்படாதீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம், புதிய காரியங்கள், புதிய ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். மனிதன் உங்களை பார்த்துட்டு கீழே கிடக்கிறத பார்த்து கேவலப்படுத்திட்டு போயிடலாம், அவமானப்படுத்திட்டு போயிடலாம், கண்டுக்கிறாமல் போயிடலாம், நன்மை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நம்மளை நடத்தின தெய்வன், நம்மளை படைத்த தெய்வன் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அவர் இமைப்பொழுதில் கைவிட்டால் உருக்கமான இறக்கத்தில் சேர்த்துக்கொள்கிற தெய்வம். அதுதான் சொல்கிறார். நெறிந்த நாளில் முறியாதபடி மங்கி எறிய தெரியாதபடி அணையாதபடி நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி அவர் இந்த நாளில் நம்மளுக்கு வார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தர் புதிய மாற்றம், புதிய கிருபையை தருவார். சத்தத்தை கேட்குற சகோதரனே, சகோதரி, உனக்காக வேண்டுகிற ஆண்டவரே, மனிதனால், குடும்பத்தினால், சமுதாயத்தினால், சிநேகிதரினால், உறவுனால் பாதிக்கப்பட்டு நீ கண்ணீரோட கவலையோட என் வாழ்க்கை முறிந்து போது நான் அழுகிற கண்ணீரோடு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் நீங்கள் செய்து விட்டதுக்காக நன்றி. இந்த நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை ஆறுதல் அடைய புதிய வாழ்க்கை, புதிய காரியங்களை நீங்கள் துவக்க போகிறதுக்காக நன்றி தாகப்பனே. உடைய கிருபையை கர்த்தர் தரேன். ஆமேன்.